குனிடா குனிடா நான் புடிச்சுன்னு இருக்கேன்டா. அப்புறம் இரண்டா இம்மா குன்னதிங்க நானு இரா குன்னாடி தர மாட்டேன். கையில சிங்கம் பண்ணுறா பத்து கல்யாணம் ராத்து ஓத்துட்டே என்னுடைய விருத்தத்தை சொல்ல வேண்டுமே சொல்லிக் கொண்டிருக்கலாம். பத்து பாரு முடியும். 26 நிமிஷம். தனி மட்டும் பாட்டு எவ்வளோ சாப்பிடுறீங்களா? ஐயா லட்டா அப்படிலாம் இல்லை. அவ பொழிக்கிற புள்ளி மூடு போறாங்க. ஏஞ்சிருங்கடா ஐதோ பாரு ஐதோ பாரு அதோ வரா ಸಂಗೀತ
ஐயோ 22 நிமிஷம் ஆயிடுறாங்க. படுக்கலாம் பெட்ரூம்ல ஏல முடியா ஆமாண்டா ஃபுல்லா பியா அவங்க பேரு ஏ வீல முடியா ஏ வீல வேறு ஒருவர் கிடையாது, தெய்வம் என்று கிடையாது என்று அகன்று ஓடி இருந்தார்கள். அவள் அகன்று அடக்க வேண்டும் அந்த ரிஷிபத்திரி பக்கமா சென்றவுடனே அந்த ரிஷிபெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவனை எம்பெருமான் நாராயணன் சென்று வரும்படியான காலத்திலே பார்வையாலே 6 பிள்ளைகளை அந்த ரிஷிபத்திரி பாருங்க சக்கமல்ல ஒரே இடத்தை சத்தித்தவுடனே ஆகா இந்த சிவனால் அல்லவோ இப்பரும் நாம் கலங்கத்திற்கு உண்டானோ ஆகையினாலே சிவனை அடிக்க வேண்டும் என்று நம் தேவிமார்களுடைய கற்புக்கு காரணம் சிவன் தான். அவரே சாமி புதுமான தம்பதி அவர் பணத்தை நினைக்கிறார், அதனாலேயே ஆகையினாலே அவர்களால் என்னை அடிக்கும் பொருட்டாக விடுக்கப்பட்ட சர்ப்பம் இது. அதை பிடித்து இந்த பாம்பு என்னை கடிக்க வரக்கூடிய காரணம் என் மனதே சற்று அகந்தை இருக்கிறது. அகந்தையோடு அன்போடு வருவாய் ஆனால் இந்த பாம்பு உங்களுக்கு
சித்த வரவிடாது. ஒரு கால் விடாது. நல்லா இருக்கிறாரே, என் துணியில போனது சாயங்கிற கதையா இருக்குல்லையா? எந்த முறையில நாத்தினாக்க அந்த முறையில காட்டினாங்கிற கதையா? எங்கேயோ போய் புள்ள கொடுத்தாரா, அவன் பாம்பு கொடுத்தாமா, இப்ப அந்த பாம்பு என்கிட்ட விடுறது வந்துருக்கிற நீ. உன்கிட்ட நான் விடவும் இல்ல. நீ கணவனுக்கு அன்பு இல்லாத இருக்கிற. சாமி அதெல்லாம் போறாது. அன்னையும் பல மூடைகள் சிவபெருமான் தான் நம்மள கல்யாணம் பண்ணணும்னு அன்னைக்கு ஏதோ கவலை போட்டுக்கிறேன். நான் சிவ பூஜை செஞ்சேன், நமக்காகவே அதை காத்துக்கிட்டு இருக்காளேன்னு வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வாங்க குடும்பம் உலகத்துல எம்மான்னு இருக்கு. பொங்கலுக்கு எம்மா லட்ச லட்சமா துணி எடுக்கிறாங்க, கோடி கோடியா துணி எடுக்கிறாங்க. எவ்வளவு அழகான துணிலாம் இருக்குது. அதனால பாருயா என் வீட்டுக்காரர் பாரு, காஞ்சிபுரம் 10, சிறுவந்தாறு 10, திருப்புவனம் 10 இருக்குது. அது ஒரு 10 கிடக்குது. திருப்புவனை கட்டிக்கலாம். நீ கட்டின கோயிலுக்கு சிவனுக்கு பாதி உனக்கு பாதி புளிய உரிச்சு அந்த தோலை எடுத்து போட்டு யானை புலி தோலை உடையாக அணிந்திருக்கின்றாய். மழை பெஞ்சுனா இன்னாகும் பக்கத்துல உன் பக்கத்துல வர முடியுதா? பக்கத்துல கிட்ட வந்து உட்காந்து நீ படுக்க முடியுமா? பக்கத்துல படுக்க முடியுமா? உடையாக அணிந்தோம், தோலை உரித்தோம். யானையை விடுத்தார்கள், யானையை தோலை உரித்து உடையாக அணிந்திருக்கிற வாடைகள்லாம் ஒன்றாலும் வராது. அவர்களாலே வந்த இது. இப்போது என் மீது வருத்தம் வைக்காமல் நாம் இருவரும் சமேதராக அமர்ந்து இங்கே வரக்கூடிய மெய்யன்பர்களுக்கு 4ஆம் பதவி மோட்சம் கொடுக்கலாம் என்ற எண்ணம். மதுமையாலே வந்த மனதுள்ள எண்ணம் போலே கைதனாடல் சிகப்பரியாலே அயான் வரும்படியானவர்களுக்கு முத்தி மோட்சங்களை கடவுளாக கொடுக்கலாம். இடமாக தெரியாமல் சத்திய உலகம் வைகுண்டம் கைலாயம். ஆமா, காணாய் கிடைக்காத காட்சி. காட்சி கைலாயமோ? இது கைலம் அல்ல, தங்கள்
அவன் குண்டாடுனா நான் நன்றி சொல்றேன். நன்றி கைலாய மலை எத்திரமான மலை. மலை மலை ஐயா கைலாயம் விட்டோம். நான் உள்ளே என் மருமக பிள்ளையும் நான் பெற்றெடுத்த மகனும் இருவரும் அமர்ந்திருப்பான். ஆமா சென்று ஐயா உங்களது மாமனார் வந்திருக்கிறார். நான் அப்படியே சொல்றேன். அந்த இரண்டு மதங்களிலேயே அப்பர் திருமூலர் நாடு என்று சொல்லபடியான சமயக்குறவர்கள் சமயக்குறவர் 4 பேர்கள். அப்படியே சமயக்குறவர் 4 பேர்களிலேயே ஒருவராக இருக்கபடியான அப்பரோ வைணவத்திலே இருந்திருந்தார். வைணவத்திலே பலனளிக்கவில்லை என்று சொல்லி அவர் சகோதரியாக இருக்கபடியான அம்மையாருடைய வார்த்தையை கேட்டு வைணவ மதத்திலே சிவபெருமானை வணங்கினார் என்று சொல்லி வைணவ மதத்தை சேர்ந்தோர்கள் அவர்களை 1 மாத காலம் நெருப்பு சுண்ணாம்பு கல்லிலே சுட்டெரித்தார்கள். நானே கூட்டு பாக்குறேன். உள்ள போய் கூட்டு வரீங்களா? நீ போவானா? நீ போவானா? அப்படி 1 மாத காலம் சுண்ணாம்பு கால்வாயிலே சுட்ட பிறகு அருளாலேயே புகழ்ந்த நீரில் நீராடியது போல் வந்தார். மறுபடியும் காணாமல் அவரை கல்லை கட்டி கடலிலே வைத்தார். உண்மைதான். அதற்கு கல்லையும் மஞ்சமத்தையாகி கடலிலே உண்மையே சைவ மதத்தை காப்பாற்றிய நானும் நீங்களோ இந்த காதலிய மனம் திருமணம் செய்தீர்கள். உண்மைதான். அப்போ தாய் தந்தையுடைய பேச்சை கேளாமல் வீதி உங்களோடு பின்தொடர்ந்து நானும் தாய் தந்தை பாசத்தை மறந்து வந்தேனே. இப்போது எனக்கு என் மீது என்னையா கோபம் இருக்கிறது? ஒரு காலம் கொண்ட மனைவி மேலே கணவனானவன் கோபம் கொள்வது கிடையாது. ஜீவன் பார்வதியா காலி பெரும்போது ஓத பெரும்பா தாய் தந்தை தான் நமக்கு உலகம். கணவனே உதாசீனம் செய்து தாய் தந்தை நினைவாக என்னோடு வந்து கொண்டிருக்கிறாயே தவிர கணவன் தான் நம்முடைய வாழ்வு என்று எண்ணம் மனசுல இல்ல. அந்த அகந்தை இருக்கிறதுனாலதான் எனக்கு இன்னமும் கணவன் என்ற பாசம் வரல. தன்சகமரம்மன் மீது தான் உங்க அப்பா மேல தாய் தந்தை மேல உள்ள பாசம் தான் அப்படிங்கிறீங்களா? உண்மைதான். அப்படி என்ற வார்த்தை இது நாள் வரைக்கும் நான் அறியாமல் இருந்து விட்டேன். அறிந்திருக்கிறேனே. ஐயா பச்சை வைத்த என் கஷ்டம் வைத்த உண்மையை
உண்மைதான். அதனால என் மீது பாசமா பேசக்கூடிய நீங்க என்னை வெறுக்கலாகாது. ஒரு கால அர்ச்சக பிரம்மன் மீது ஒருபோதும் எனக்கு பாசம் என்பதே கிடையாது சுவாமி. வீடியோ எடுக்க சொன்னா யூடியூப்ல போட வீடியோ எடுக்க சொன்னா ஆமாங்க. ஆதாரம் தெய்வம் தெய்வம் கணவனே அந்த என்ன உனக்கு மாற்றம் இல்ல இல்ல ஒரு பாட்டில் ஆடிங்களா இருவருமாக கைலையை வந்திருக்கிறோமே தவிர உன் தாய் தந்தையர் உன்னை தேடிக்கு வருவார்களேயானா உன் தந்தையோ தாயோ வருவார்களேயானா தந்தையே தாயோ வருவார்களே ஆனால் ஒரு காலம் என் அனுமதி இல்லாத நீ அவர்களை பாவன் நினைப்போம் அவரை வணங்குவதோ ஒரு காலம் கூடாது. அவங்க வந்தா என்ன வராவிட்டால் எனக்கு என்ன உலகத்துக்கே முதல் தெய்வம் நீங்க இருக்கிறீங்க. அவங்க பேச்சு ஒரு பக்கமா இருக்கும் இருந்தாலும் ஒரு காரணமா இருக்கு. என்னது ஐயா நிறையும் ஐயா காதி சொல்லுபடியான சந்திரனை சடையிலே தரித்தீர்கள் அறிந்தோம். அப்பேற்பட்ட நீங்கள் இருக்கிற காலத்திலே நாரைக்கு சிவலோகத்தை பதவி கொடுத்தீர்களே, அந்த பதவி கொடுத்தீங்களே அது எதனால? அங்கே அந்த ஜலத்திலே நீராடுவது தரிக்கும்படியான அந்த மீன்கள் எல்லாம் படிமலை விழுவது அதை எடுத்து தான் புசிப்பதாக ஜலமில்லாத காலத்திலே இந்த நாளையானது இப்ப குண்டோரம் மாமனார் இந்த ஊர்ல தாளிப்பாங்க போன் யாருதியா சின்ன வந்து போன் யாருதுரா ஆண்டி போடுறேன் போதுமா